தொழுகிறவன் தான் அப்படித்தான் சொல்ல பார்ப்பாரே ஒழிய இது எனக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம் என்று சொல்வது குறைவு. அப்படி ஒரு ஆள் சொல்லுறார் என்று சொன்னால் பெரும்பாலும் என்னது தொழாதவர்கள் தான் என்ன செய்வாங்க, அப்படி இது எனக்கும் அல்லாஹ்வுக்குள்ள விஷயம் என்று தொழாம இருக்கிறவர்கள் தான் கூடுதலாக சொல்வார்கள். ஒரு சிலர் வேணுமென்றால் விதிவிலக்காக இருக்கலாம். அது என்ன விஷயம் என்று சொன்னால், இப்ப இவர் சொன்ன வாழ்க்கையை வைத்து என்ன மக்கள் நினைப்பார்கள், கடுமையாக தொழக்கூடியவர் என்ற ஒரு எண்ணப்பாடு வந்துவிடும். ஆனால் உள்வாழ்க்கையை தேடி பார்த்தால் தொழுகையே இல்லை. உள்வாழ்க்கையை தேடி பார்த்தால் தொழுகையே இல்லாத நிலையில் இருக்கும். புரியப்படாதவர்கள் என்ற தலைப்பு எது தெரியுமா? அவர்கள் புரியப்பட்டிருந்தால், இன்னவர்கள் தான் என்று அவர்கள் தெரிய வந்திருந்தால், இந்த சமூகத்திலே முதன்மையான இடத்தை இந்த சமூகம் அவர்களுக்கு கொடுத்திருக்கும். உங்களுக்கு தான் தலைமை பதவி, நீங்கள் தான் இந்த ஊரிலேயே மிகச்சிறந்தவர், நீங்கள் தான் இந்த ஊரிலே தர்மசாலி, நீங்கள் தான் இந்த ஊரிலேயே மிகவும் ஒழுக்கவான் என்ற பெயரை அவருக்கு கொடுத்திருப்பார்கள். ஆனால் அப்படி கொடுக்கப்படாத அளவில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் வெளிரங்கமாக அவரது பொருளாதார நிலையில் எதை பார்க்கிறோமோ அதை விட மிக வறுமையாக உள்ளே இருக்கிறார். ஆனால் கண்டுகொள்ள முடியாது. அவரது வணக்க வழிபாட்டை நாங்கள் வெளிரங்கமாக பார்க்கிறோம். அவரது உள்வாழ்க்கை காணுகின்ற வாழ்க்கையை விட காணப்படாத அவரது வாழ்க்கை மிகவும் சிறந்த வணக்கசாலியாக இருக்கிறார். மக்களோடு மக்களாக தொழுகின்ற பொழுது எல்லோரும் தொழுவதை போல் தொழுகிறார், கடமைகளை நிறைவேற்றுகிறார், சாதாரணமாக இருக்கிறார். உள்வாழ்க்கை எடுத்து பார்த்தால் கடுமையான அளவில் என்ன செய்கிறார், அல்லாஹ்வை வணங்குகிறார். மக்களோடு மக்களாக தர்மம் செய்கின்ற பொழுது சர்வசாதாரணமாக தர்மம் செய்கிறார். ஆனால் உள்வாழ்க்கை எடுத்து பார்த்தால் மிக பாரிய அளவில் அவர் தர்மம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். சமூகத்திலே நல்ல குணத்தோடு இருக்கிறார். உள்வாழ்க்கை எடுத்து பார்த்தால் அவரை போன்று குணசாலி இருப்பாரா என்று நினைக்கின்ற அமைப்பில் வாழுகிறார். இந்த மாதிரி அடியார்களை அல்லாஹு தாலா விரும்புகின்றான். இந்த மாதிரி அடியார்களை அல்லாஹு தாலா விரும்புகின்றான். நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். கெட்டவர்களாக வாழ்ந்துவிட்டு எங்களது உள்வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நாங்கள் எவ்வளவு நல்ல முறையில் வாழ்கிறோம் என்று சொல்வதல்ல. சமூகத்திலே நல்லவர்களாக இருந்து கொண்டு உள்வாழ்க்கை எடுத்து பார்த்தால் மிகச்சிறந்தவர்களாக வாழுகின்ற வாழ்க்கையை தான் இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அதனால் தான் இது தமிழ் மொழிபெயர்க்கின்ற பொழுது எப்படி மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் இந்த ஹதீஸை ஒளிந்தவர்கள் ஒளிந்திருப்பவர்கள் மொழிபெயர்க்க வேண்டும். ஆனால் புரியப்படாதவர்கள் என்ற தலைப்பு தான் பொருத்தமானது. புரிந்து கொள்ள முடியாதவர்கள், அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அமைப்பில் வாழ்வார்கள் என்பதுதான் மிக பொருத்தமானது. சகோதரர்களே, இப்படி ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழுகிறோமா? இது அல்லாஹ் விரும்புகிறான். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். காரணம் என்ன? அவர் அல்லாஹ்வுக்கே அந்த வாழ்க்கையை வாழ்வார். காரணம், அப்படி ஒருவர் மறைவிலே நல்லவராக மிகவும் நல்லவராக இருக்கிறார் என்றால், மறைவிலே மிகவும் வணக்கசாலியாக இருக்கிறார் என்றால், மறைவிலே மிகவும் அதாவது பொறுமைசாலியாகவும் வறுமையில் உள்ளவராகவும் இருக்கிறார் என்றால் யாருக்காக இருப்பார்? அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரம்தான் இருக்க முடியும். வெளியே ஒன்றுக்காக இருக்க முடியாது. ஒருவர் வறுமையை மக்களுக்கு மத்தியில் காட்டுகிறார் என்றால் பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக இருக்கலாம். வணக்க வழிபாட்டை கூடுதலாக காட்டுகின்றார் என்றால் இவர் நல்லவர் என்ற பெயரை பெற்றுக் கொள்வதற்காக இருக்கலாம். அப்படி அல்லாமல் ஒரு விஷயத்தை ஒருவர் மறைத்து செய்கிறார் என்று சொன்னால் எதற்காக இருக்க வேண்டும்? அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். சகோதரர்களே, எனவே இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹு தாலா விரும்புகிறார் என்று சொன்னால் நாங்கள் கொஞ்சம் எங்களை எடை போட்டு பார்க்க வேண்டும். நாங்கள் கொஞ்சம் எங்களை எடை போட்டு பார்த்தால் நல்லது என்று மறைமுகமாக எங்கள்கிட்ட ஏதாவது மிஞ்சி இருக்குதா? சமூகத்துக்கு தெரிய வேண்டிய அமைப்பில் கெட்டது என்று மிஞ்சி இருக்குதா? எங்களை பரிசோதித்து பார்த்தால் சமூகத்துக்கு எங்களது நல்ல பகுதி எல்லாம் என்பதை தெரிந்துவிட்டு ஒரு 25% இன்னும் கொஞ்சம் நலவு இருக்குது, எங்களோட சமூகத்துக்கு தெரியாது, அதை நாங்கள் ரகசியமாக செய்து வருகிறோம் என்ற அமைப்பில் இருக்கிறதா? நல்லது என்று தெரிகிறது 25 தான், காட்டிக்கண்டது 70 இருக்குதா? எங்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் பெரும்பாலும் இந்த ஹதீதிலே நாங்கள் ஜீரோவாக இருப்போம். அல்லாஹ் தஆலா மறுமையில வந்து ஸ்பெஷலா எடுத்து காட்டுறதுக்கு சமூகத்துக்கு எந்த அமலும் இல்லை. விசாரணையில தெரிய வரக்குள்ள இது இவர் செஞ்சதா, உலகத்திலே செஞ்சது தெரியும் என்ற அமைப்பில் தான் எங்களோட அமல்கள் இருக்கிறதே ஒழிய தெரியாமல் நாங்கள் பல அமல்களை செய்கிறோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பெரும்பாலான அமல்கள் நாங்கள் செய்து வருகின்ற பெரும்பாலான நலவுகள் இந்த சமூகத்திற்கு தெரியும். தெரியாமல் ஒன்று இருக்கிறது என்றால் அது பாவமாக மட்டும் இருக்குமே ஒழிய நன்மைகளில் சமூகத்துக்கு தெரியாமல் நாங்கள் ஏதாவது செய்திருக்கிறோமான்னு கொஞ்சம் எடை போட்டு பாருங்கள். மறுமை நாளை முன்னிறுத்தி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வது அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் நோக்கமாக கொண்டு என்பது உண்மையாக இருந்தால், ஈமானை அடிப்படையாக கொண்டுதான் வாழுகிறோம் என்பது உண்மையாக இருந்தால், சொர்க்கத்தை தான் ஆசை வைக்கிறோம், நரகத்தை தான் பயப்படுகிறோம் என்று நாங்கள் எங்களை நினைத்திருக்கிறோமே, அது உண்மையாக இருந்தால் இந்த ஹதீஸ் நல்லதொரு அதாவது மீசான், ஒரு தராசு போட்டு பார்க்கலாம். சமூகத்திற்கு நாங்கள் செய்கின்ற அமல்களில் எல்லாமே தெரிந்திருக்கிறதா, தெரியாமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து சில அமல்களை செய்து வருகிறோமா என்று கேட்டால்
இதில் ஒரு 75% போய்விடுவார்கள், தோல்வி அடைவார்கள். அதிலும் மிகவும் துரதிர்ஷ்டவசம் என்னவென்று சொன்னால், நாங்கள் நல்லவர்கள் நல்ல அமல்கள் செய்கிறோம், நல்ல வேலைகள் செய்கிறோம் என்று சமூகத்துக்கு தெரிய வந்த வேலைகளில் 50% போலியானவைகள், உண்மையும் அல்ல. காட்டிக்கொள்வதில் ஒரு 50% நலவென்று தெரிந்திருக்கிறது, இன்னொரு 50% உண்மையாக காணப்படாதவைகள் அனைத்தும் தீமை என்கின்ற அமைப்பில் தான் எங்கள் வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதனால் உண்மையிலேயே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்றால் எஞ்சிய பகுதி இருக்கிறதே எல்லாம் மறுமைக்காக மாத்திரம் இருக்க வேண்டும். அதை பயன்படுத்துகின்ற இடங்கள் மாத்திரம் மறுமைக்குரிய இடங்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை நல்ல முறையில் புரிந்து கொள்வதற்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும் குகைவாசிகளுடைய சம்பவம், நாங்கள் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். 3 பேர் அதாவது ஒரு குகைக்குள் ஒதுங்கிய சம்பவத்தை நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த குகைக்குள்ளே இருந்து அவர்கள் நபிமார்கள் அல்ல, மலக்குகள் அல்ல, இறைநேசர்கள் என்று சொர்க்கத்துக்கெல்லாம் நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் என்று எந்த குர்ஆன் வசனமும் இல்லை, எந்த ஹதீஸிலும் இல்லை. ஆனால் அந்த 3 பேருடைய துஆவையும் அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக கல் என்ன செய்தது? அகண்டு போனது. ஒருவர் துஆ கேட்கிறார், கல் அகலுகிறது. இன்னொருவர் துஆ கேட்கிறார், அவசரமாக அகலுகிறது. 3ஆம் நபர் துஆ கேட்கிறார், அகன்று போய் விடுகிறது முழுமையாக. 3 பேருடைய லைஃபையும் எடுத்து பார்த்தால் சமூகத்தில் மிகச் சிறந்தவர் என்று சொல்ல முடியாது. ஏனால் அதில் ஒருவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு சொந்தக்கார பெண்மணி இருந்தால் அவரை, அந்த பெண்ணை நான் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதற்காக பல முயற்சி செய்தேன், சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இப்படி வாழ்ந்த ஒருவர் மிகச் சிறந்தவராக இருந்திருப்பாரா? வாய்ப்பு இல்லை. அப்படி முயற்சி செய்தேன், கிடைக்கவில்லை. கடைசியில் அந்த பெண்மணி வருகிறார், வறுமை உச்சகட்டத்திற்கு போய் அது இல்லாது விட்டால் வாழ்க்கை இல்லை என்ற நிலையில் வருகிறார். பணம் கொஞ்சம் வேண்டும் என்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தினேன். அவர் சொல்றார், நீ எனது விருப்பத்திற்கு இணங்கினா நான் என்ன செய்வேன்? பணத்தை உதவி டைம்ல கூட அந்த கற்பை போக்குகின்ற சிந்தனை அவருக்கு வருது. அப்புறம் சமூகத்தில் சிறந்தவராக இருந்திருப்பாரா? இல்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பம் கிடைத்த பின்னால் விபச்சாரத்துக்காக அந்த பெண்ணை நெருங்குகின்ற பொழுது அந்த மாதிரி ஒரு சூழலிலே எவரும் காணாத ஒரு நிலையில், உலக ரீதியாக அவருக்கு என்னமும் கிடைக்காத ஒரு சூழலில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், முறையாக அன்றி நீங்கள் என்னை அணுக வேண்டாம் என்று அந்த பெண் சொன்னவுடன் உங்களிடமிருந்து நான் பின்வாங்கிட்டேன்னு சொல்லி பின்னுக்காயினாரே, அது பின்னுக்காகிட்டு அந்த பெண்ணுக்கு பணத்தை கொடுத்து போட்டு அனுப்பிட்டு அதை யார்கிட்டையும் அவர் சொல்லலையே, தன மறைமுகமா மட்டும் வச்சுட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாட்டி அந்த செய்தி எங்களுக்கும் தெரியாது. அவர் அப்படி இருந்தது, சொல்லாது விட்டால் செய்தி தெரியாது. சமூகத்துக்கு எது தெரிஞ்சிருக்கும்? இவர் சொந்தக்கார பெண்ணுக்கு ஆசைப்பட்டார்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்காக வேண்டி